ராஜா தன்னுடைய குலகுரு சொன்னது போலவே நதிக்கரைக்கு போறாரு. அங்க இருக்க மண் எடுத்து காளி தேவியின் உருவத்தை செய்யறாரு. செஞ்சு தினமும் பூஜை பண்றாரு 9 நாட்கள். அப்போ என்ன வேண்டிக்கிறாரு? தேவி, நான் இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கணும், என்னோட இந்த அடிமை நிலை மாறி நான் பழையபடி ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி நம்பிக்கையோடு அந்த பூஜை பண்ணின்னு வர்றார். இந்த மாதிரி 9 நாள் செய்துன்னு வர்றச்சே காளி தேவி இந்த மன்னருடைய பக்தியும் பூஜையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. மனம் மகிழ்ந்த காளி மன்னரோட முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க, மன்னா உனக்கு என்ன வரம் வேண்டும் சொல்லு, நான் தரேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த ராஜாவும் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துடுத்து, இந்த நிலையெல்லாம் மாறி எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி தனக்கு தேவையானது எல்லாத்தையும் அம்பாள் கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த காளி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? உனக்கு துணையாக நானே வருகிறேன், எதிரிகளை எதிர்த்து போரிட நீ தயாராகு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் அதே போல் போருக்கு கிளம்புறாரு. காளி தேவியின் துணையோட எல்லாரையும் வீழ்த்தி வெற்றி வாகை சூடுகிறார் இந்த மன்னர். அந்த வெற்றி வாகை சூடிய நாள் தான் எது? விஜயதசமி நாள். வெற்றி பெற்ற இந்த சுபதா மன்னர் அம்பாள் கிட்ட நன்றி சொல்றார். தாயே, உன்னால எனக்கு எல்லாம் கிடைச்சிது, இப்போ நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லுங்க, நான் உங்களுக்கு நன்றி கடனா நான் என்னைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும், அது மாதிரி என்கிட்ட ஏதாவது கேளுங்க, நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்பாள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? உன்னை போல உலக மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் தேவையானவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு வெற்றி அடைவதற்கு மாலை அமாவாசைக்கு பிறகு வரும் நாளிலிருந்து 9 நாட்கள் மண்ணாலான என்னோட உருவத்தை செஞ்சு வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை நான் தந்து அருள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மன்னர் பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து என்ன பண்ணுறாரு? வருஷம் மாலை அமாவாசைக்கு அடுத்து வர்ற 9 நாட்களும் மண்ணாலான அம்பிகையின் உருவத்தை செஞ்சு இந்த கொலு வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துகிறார். காலப்போக்கில் நாம் எல்லா சுவாமி பொம்மை எல்லாமும் மண்ணாலான பொம்மைகள்லாம் சேர்ந்து படிக்கட்டெலாம் அமைச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் நவராத்திரி விழாவில் நாம் ஏன் மண் பொம்மையை வைத்து தான் பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்கான கதை. அதுவும் இல்லாமல் மண் பொம்மையை வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது அதுக்கு ஆக்கர்ஷண சக்தி ரொம்ப அதிகம். அதனால் டக்குன்னு நம்ம பிரார்த்தனை பலித்தமாகும் அப்படின்னும் புராணங்கள் சொல்கிறது. நன்றி. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான ஆன்மீக விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓம் சக்தி. ஜெய் மாதா.